எப்பயுமே ஒரு நடிகர், அது நகைச்சுவை நடிகராக இருக்கலாம், குணச்சித்திர நடிகராக இருக்கலாம், அல்லது உதவி நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த நடிகர் வந்து உடல்நிலை பாதிக்கப்படும் போது, அல்லது அவர் இறந்து போகிறாங்க, அந்த சூழ்நிலையிலும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொருளாதார ரீதியாக தற்சார்பு உடையவராக இருக்கார், அவர் பண ரீதியாக நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பொருளாதார ரீதியாக தற்சார்பு இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கையேந்திர நிலைமையில் இருக்கார். அதாவது ஒரு நடிகர் ஒரு மாநிலம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கலாம், ஒரு நாட்டில் ஃபேமஸாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்கார், இல்லை இறந்து போகிறாரு. அந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து பொருளாதார ரீதியாக அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும். அவங்களோட வாரிசுகள், குழந்தைகள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்க, கல்வி சரியாக கொடுக்க முடியல, கல்வி கற்கணும், அவங்க மனைவியை பார்த்துக்கணும், மனைவி வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது பொதுவாக வந்து அந்த நடிகர் வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. அவங்க இன்றைக்கி இந்த நாளில் வந்து மிகப்பெரிய நடிகராகவோ, மிகப்பெரிய தொழிலதிபராகவோ, மிகப்பெரிய அரசியல்வாதியாகவோ இருப்பாங்க. இருக்கும்போது அவங்க வந்து உதவி எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போண்டாமணி இப்போ ரீசெண்டாக அவர் இறந்து போனார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு, உச்சபட்ச நடிகருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அது வந்து அவர் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, உணவு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த போண்டாமணிக்கு வந்து அவர் இறந்து போனப்போ அவர் வந்து பார்க்கக்கூட இல்லை, அவருக்கு உதவி கூட செய்யலை. ஏறக்குறைய 2 வருஷமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அதாவது சிறுநீரகங்கள் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் இருந்தார். ஆனால் அவருக்கு எந்த உதவி செய்யலை, எந்த உதவி செய்ய முன் வரலை, உதவி கேட்டும் தரல அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்கள், சக நடிகர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இது உண்மையிலுமே மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மறைந்த மயில்சாமி அவராக இருக்கட்டும், பொன்னம்பலமாக இருக்கட்டும், போன்ற பல நடிகர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவேக்கு, இப்படி நம்ம நிறைய நடிகர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பல இதில் வந்து சில நடிகர்கள், விவேக்கு, பொன்னம்பலம், இவங்கெல்லாம் வந்து மீண்டு வர்றதுக்கு சில நடிகர்கள் பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க மீண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து போண்டாமணி இருந்தப்போ அவர் ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் கடைசி வரையும் அவர் வந்து உதவியே செய்யலை. பல நடிகர்கள், சக நடிகர்கள் மீடியா மூலமாக அவருக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கோரிக்கை வந்து பரிசீலனையில் இருக்கிறதா, அல்லது அந்த நடிகர் வந்து அந்த போண்டாமணி குடும்பத்தினருக்கு ஏதாவது உதவி செஞ்சார் அப்படின்னா $1,000,000 கேள்வி தான். ஏன், என்ன காரணம், இந்த சூழ்நிலை ஏற்பட என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நடிகர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க, புகழின் போதையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சந்ததியினருக்கு, எதிர்கால தலைமுறைக்கு அவங்க சேமித்து வைக்கிறாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மயில்சாமியாக இருக்கட்டும், மயில்சாமி இருந்தப்போ கூட அவருக்கு சில உதவிகள் தேவைப்பட்டுச்சு, பல நடிகர்கள். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது மயில்சாமி வந்து பல சக நடிகர்களுக்கு, பல பொதுமக்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்காரு. ஆனால் அவர் இறந்து போய் அவங்க குழந்தைகள் நாளைக்கு வந்து ஆதரவு இல்லாமல் நிற்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் வந்து தனி சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சங்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டு, அதாவது ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி, கல்வி உதவித்தொகை கொடுக்குற மாதிரி, குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துகிற மாதிரி, அதாவது நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்கள் இறந்து போனதுக்கப்புறம் நிறைய செய்கிறாங்க. அவங்க அது செய்கிறது அவங்க குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது போல் இருக்குது. ஏன்னா நிறைய நடிகர்கள் இது மாதிரி தங்களோட உள்ள குமுறலை வெளிப்படுத்தும் போது தான் தெரியுது இது மிகப்பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. நிறைய நடிகர்களோட குடும்ப தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தான் வந்து நடிகர் சங்கம் இருக்குது. அதுவே நடிகர் சங்க தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இருந்த கடனை கலை நிகழ்ச்சி சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து உலக நாயகன் கமல்ஹாசனை கூட்டு போயிருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூட்டிட்டு போயிருந்தார், சுப்பிஷ்டம், அதேமாதிரி ஆக்ஷன் கிங்கு விஜய், தளபதி விஜய், அஜித் போன்ற பல நடிகர்களே அங்கே அழைச்சிட்டு போய் மிகப்பெரிய ஆர்ட் ஷோ நடத்தி அதுலேருந்து ஒரு வருமானத்தை நடிகர் சங்கம் கட்டினாங்க. நிறைய நடிகர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது போன்ற இப்போ எல்லாம் நடக்குதா அப்படின்னா நடக்கிறதில்ல. அதனாலேயே சில நடிகர்கள் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக நடிகர் சங்கத்திலேருந்து உதவி செய்ய முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி தான். இப்போ கூடிய நடிகர் சங்க தலைவராக விஷால் இருக்கிறாரு. அவர் 2 டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நான் வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்ட போகிறேன், வாடகைக்கு விட போகிறேன், அதுலேருந்து வர வருமானத்தில் நிறைய நலிந்த கலைஞர்களோட குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா
கேள்விக்குறி தான். ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்த நிராயுத பணியை விட்டுருக்காரு. இது ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய விஷயந்தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபாரினில் வந்து ஒரு பெண்ணோட வந்து விஷால் வந்து கையில் தோல் போட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. அந்த நிகழ்வை ஒரு வீடியோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. விஷால் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முகத்தை மூடிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இது போன்ற கேவலமான கீழ்த்தரமான செயல்கள்லாம் இன்னமும் நடிகர் சங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா நடிகர்களையும் நான் சொல்லல, சில நடிகர்கள், பொறுப்பில் இருக்க நடிகர்கள், தங்களை நம்பி இருக்க நடிகர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யாமல் அவங்களோட தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு சுகபோக வாழ்க்கையில் துக்கம் தெரியாமல் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதுவே நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் லிஸ்ட்டு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பத்தாது, ஒரு மாதம் பத்தாது, ஒரு வருடம் கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ நல்ல செயல்களை செஞ்சுருக்காரு. அவரோட இழப்பு உண்மையிலுமே தமிழக சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய அரசியலுக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம். ஒரு நல்ல மனிதரை ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்த்தி பார்க்க நம்ம தவறிட்டோம். தவறு நம்முடைய தான். இருந்தாலும் காலம் நமக்கு பதில் சொல்லும். ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க நபரை நம்ம இழந்திருக்கோம். விஜயகாந்த் சார், உங்களோட ஆத்மா சாந்தி கண்டிப்பாக நான் ஆண்டவன் வேண்டிப்பேன். உங்கள் எண்ணங்களால் நிறைய மக்கள் நல்ல வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. உண்மையிலுமே உங்களோட எண்ணங்கள், நீங்கள் இறந்து போனாலும் நீங்கள் மறைந்தாலும் உங்களோட உடலானது தமிழக மண்ணில் தான் பதிக்கப்பட்டுள்ளது, புதைக்கப்பட்டுள்ளது, விதைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக நீங்கள் விருட்சமாக வளருவீங்க. உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் எதிர்கால சந்ததியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 வரும் எழுப்பு தினம் நாளாக கொண்டாடிருக்கீங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்பட போகுது என்பது கண்டிப்பாக உண்மை. தேங்க்யூ. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு. இது போன்ற நல்ல பல கருத்துக்கள் அடங்கிய வீடியோனா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.